பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்யவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லா ஜீவராசிகளையும் படைத்தார். அது மட்டும் இல்லாமல் சகலவித நிலத்தினுடைய பூண்டுகளும் சகலவித தாவரங்களும் இன்னும் முளைக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பூமியில் மழை பெய்யவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடு பனி தான் பூமியை நனைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூடு பனி பூமியை நனைத்ததுனால பூண்டுகளும் தாவரங்களும் முளைக்கல. ஆனா மண்ணுக்குள்ள அந்த விதைகள் இருந்தது. அது முளைத்து எழும்ப வேண்டுமானால் நன்றாக மழை பெய்ய வேண்டும், நிலத்தை பண்படுத்த மனுஷனும் வேண்டும். அதனால அது இன்னும் முளைக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முளைத்து எழும்ப வேண்டும். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு விதையை போல மண்ணுக்குள்ளே இருக்கிறது போல இருக்கிறது. இன்னும் அந்த விதைகள் முளைத்து எழும்பவில்லை. ஏனென்றால், எப்படி அந்த ஆதி நாட்கள்ல அந்த பூண்டுகள் முளைக்கவில்லையோ, மூடு பனி பூமியில இருந்து பூமி நனைத்தது போல இருந்ததோ, அதே போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தாவியின் அபிஷேகம் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு மூடு பனின அனுபவத்தை போல இருக்கிறது. அந்த மூடு பனின அனுபவம் இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் முளைத்து எழும்பாது. அல்லேலூயா! ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை நனைக்கிற அந்த அபிஷேகம், அது நமக்கு என்ன செய்யாது? கர்த்தருடைய வார்த்தையை முளைக்க பண்ணாது. ஆனா ஒரு பெருமழையின் அபிஷேகம் நமக்குள்ள இறங்கி வந்தா தான், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முளைத்து எழும்பும். அல்லேலூயா! அப்போ இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில முளைக்கலன்னா, நமக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் மழை போல பொழிய இல்ல. ஒரு மூடு பனியை போல நனைக்கிற அபிஷேகத்துல இருக்கிறோம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அந்த மூடு பனியின் அபிஷேகத்தை விட்டு, ஒரு பெருமழையின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். அப்படி பெருமழையின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும், வார்த்தைகளும் உழைத்து எழும்பி, அது ஒரு விருட்சமாய் மாறி, அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவார். 2வது பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த விதைகள் முளைக்கல, பூண்டுகள் முளைக்கலன்னா, மனுஷன் இருந்ததில்ல. மனுஷன் இருந்தா, அந்த நிலத்த என்ன செய்வான்? கொத்தி, எரு போட்டு, பண்படுத்தி, அந்த அந்த நிலத்தில செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் அந்த மனுஷன் செய்வான். அப்போ, அந்த மனுஷன் நிலத்த குத்தி, அந்த நிலத்தில செய்ய வேண்டிய வேலைகள் செய்யும்பொழுது, அந்த விதைகள் முளைத்து எழும்பும். இது எதை குறிக்கிறதுனா, இந்த பூமியில தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இது எப்பொழுது முளைத்து எழும்பும் என்று சொல்லி, முதலாவது பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் பெருமழை போல பொழிய வேண்டும். 2வது, எப்படி அந்த மனுஷன் பூமியில இருந்தது இல்லையோ, அதேபோல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் முளைத்து எழும்புவதற்கு நமக்கு தேவை தேவனுடைய மனுஷன், ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறான்? நம்மள சரிப்படுத்துவான், நம்மள கண்டித்து உணர்த்துவான், நம்மள வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டி விடுவான், நம்முடைய வாழ்க்கையில கொத்த வேண்டிய இடத்துல கொத்துவான். நிலம் என்ன செய்யணும்? அந்த மனுஷனுக்கு கையில தன்னை ஒப்புக் கொடுக்கணும். அப்பந்தான் அந்த விதைகள் முளைத்து எழும்பும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான மக்கள் ஊழியக்காரரை கடிந்து கொள்ளும் பொழுது, ஊழியக்காரன் சில விஷயங்கள பண்ணும்போது, எச்சரிக்கும்போது, கடிந்து கொள்ளும் பொழுது என்ன செய்றாங்கன்னா, அவங்க கேட்க கேட்க மாட்டாங்க. "ஏன் என்னை கடிந்து கொள்ளுகிறார்? ஏன் என்னை குத்துகிறார்? ஏன் வெட்டி விடுகிறார்?" இப்படி சொல்லி அநேக மக்கள் ஊழியக்காரன் நம்மள சரிப்படுத்தும்போது, நம்மை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டோம். அதனால தான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும், வார்த்தைகளும் முளைத்து எழும்பல. இன்னைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கென்று சொல்லி தேவன் இந்த பூமியில ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரர் நம்மை கடிந்து கொள்ளும்போது, நம்மை வெட்டி, கொத்தி, எரு போடுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும், வார்த்தைகளும் முளைத்து எழும்புகிறது. அல்லேலூயா! எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும்
கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு உழைக்கிற காலத்துல வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தாவின் அபிஷேகம் பெருமழையைப் போல பொழிய வேண்டும். 2வது நம்மை ஒப்புக் கொடுக்கணும். நிலம் எப்படி அந்த மனுஷன் கையில தன்னை ஒப்புக் கொடுக்கிறதோ, அதே போல ஊழியக்காரனுடைய கையில நம்ம ஒப்புக் கொடுக்கணும். நம்மை சரிப்படுத்துவதற்கும், நம்மளை கடிந்து கொள்வதற்கும், நம்மளுடைய வாழ்க்கையில வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டி விடுவதற்கும், கொத்த வேண்டிய இடத்துல கொத்துவதற்கும் ஒப்புக் கொடுப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உழைத்து எழும்பும். எனவே இந்த காலை நேரத்திலே நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். முளைத்து எழும்பும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்கள் முளைத்து எழும்பணும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் முளைத்து எழும்பணும். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.